ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது கலாட்டா மேடையின் பென்ஸ் மேடை வழங்கும் இது அது இல்ல ஷோ. சங்கர்னாலே நமக்கு ஞாபகம் வருது அவரோட பிரம்மாண்டம் தான். அப்படி அவர் எடுத்த படம் தான் அந்நியன். ஆனா இந்த படம் ஆல்ரெடி ஒரு ஹாலிவுட்டோட பேஸ்ன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த படத்தோட பேர் தான் 7. இப்போ இந்த ரெண்டு படத்தையும் நம்ம ஸ்டைல டீகோட் பண்ணிடலாமா? இப்போ அந்நியன் மூவி பத்தி பார்ப்போம். இந்த படத்துல அம்பி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான லாயர். சொசைட்டியில் நடக்கிற கிரைம்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. அதனால இவருக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் கிரியேட் ஆகுது. ரொமான்டிக் ரமோ இந்த கிரைம்ஸ் எல்லாம் பனிஷ் பண்றதுக்கு அந்நியன் எங்க அவளை காட்டுன்னு சொல்லிச்சுங்க. சோ கூட்டிட்டு வந்துட்டேன். இவர் பண்ற பனிஷ்மெண்ட் எல்லாமே கருட புராணத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபைனலா இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாமே அவரோட சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்னால பண்றாரு அப்படின்றது ரிவீல் ஆகும். அஹுன் பதம் இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. இப்போ 7 மூவியை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் 2 டிடெக்டிவ்ஸ் ஒரு சீரியல் கில்லரை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இந்த சீரியல் கில்லர் 7 டெட்லி சைன்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மர்டரும் பண்ணுவார். ஒவ்வொரு கிரைமும் ஒவ்வொரு சின்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபைனலாக இந்த 2 டிடெக்டிவ்ஸ் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்கும். இதுதான் 7 படத்தோட கதை. இப்போ இந்த 2 படத்தோட கம்பேரிசனும் பார்த்துருவோம். இங்கே ஹீரோ ஒரு ஸ்ட்ரிக்டான லாயர், இங்கே ஹீரோ வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டிடெக்டிவ். இங்கேயும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், இங்கேயும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர். இங்கே ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இங்கே ஹீரோ ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க கருட புராணத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கிரைமும் நடக்கும். இங்க 7 டெட்லி சைன்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கிரைமும் நடக்கும். மனிதாபிமானம் இல்லாதவர்கள். இங்கேயும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எண்டு, இங்கேயும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எண்டு. இந்த படம் ரொம்ப த்ரில்லிங்கா போகும், இந்த படம் ரொம்ப கமர்ஷியலா போகும். இது வெறும் கொலை இல்ல சாரி, இட்ஸ் a statement. இந்த படத்துல வர லவ் சீன், காமெடி சீன் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுலயும் முக்கியமா இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். சுஜாதாவோட ரைட்டிங் இந்த படத்தை ரொம்ப எலிவேட் பண்ணுச்சு. என்னதான் இந்த படம் ஹாலிவுட்டோட ஒரு காப்பியாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேரக்டர் மாற்றி கொடுத்துருப்பாரு. அடுத்த வாரம் இதே மாதிரி வேற ஒரு படத்தோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் விஜய் ரிது. டாடா, பை பை.